உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து பாவம் விக்ரம், ஆசை ஆசையா அன்னைக்கு புடவை பூவெல்லாம் வாங்கி கொடுத்தான். நீ எல்லாம் எனக்கு புடவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாங்கடி, அவன் மூஞ்சிலே இறஞ்சிட்டமே. சே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். பிரியா, உங்க அப்பா வாங்கி கொடுக்குற மாதிரி 1,00,000 ரூபா புடவைலாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியல. என்னமோ என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி புடவை வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், என் திருப்திக்கு வாங்கியிருக்கேன். இந்த பிரியா. சாரி விக்ரம், உன்னை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு உனக்கு எல்லாமே வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா தூங்கிட்டேன். டெய்லி சீக்கிரமே எந்திரிக்க வழக்கம் இருந்தா நம்ம அந்த டைமுக்கு எந்திரிச்சிடலாம். நமக்கு தான் எந்த நல்ல பழக்கமும் சுத்தமா இல்லையே. இந்த புடவை இன்னைக்கு கட்டணும் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு புடவை கட்ட தெரியாதே விக்ரம். ரெடிமேட் புடவை நிறைய இருக்கு. எனக்கு ரெடிமேட் புடவையை கட்டி உன்னை இம்ப்ரெஸ் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு. லவ்ங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்கிறதே இப்போதான் நான் உணர்வேன். சுஜின் மேலே வச்சது நான் லவ் இல்லை, ஜஸ்ட் அஃபெக்ஷன். எனக்கு இப்போ தான் தோணுது. ஏதோ வீட்டில் பார்த்துட்டாங்களே, பணம் காசு இருக்குதே அப்படின்னு ஒரு அஃபெக்ஷன், அவ்வளோதான். நான் உன்ட்ட இது சொன்னால் கண்டிப்பாக நீ எடுத்துக்க மாட்டேன். உன்ட்ட இல்லை, யார்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. பணம் இருக்கிற போது ஒரு டைம், பணம் இல்லாத போது ஒரு டைம் தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா நம்ம வாழ்கிற சமுதாயம் அப்படி இல்லை. ஆனா மனசார சொல்றேன் விக்ரம், நான் இந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன். ஆரம்பத்துல நான் புரிஞ்சுக்கலதான், உன்னை கோவப்படுத்திருக்கேன்னா, டீஸ் பண்ணிருக்கேன்னா, உங்க வீட்டுல உள்ளவங்களாம் தப்பா பேசியிருக்கேன்னா. ஆனா இப்பதான் புரியுது, லவ்ங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்டு. நம்ம மேல ஒருத்தவங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் விக்ரம். சாரி விக்ரம், கூடிய சீக்கிரம் உன்ட்டையும் என் மனசுல உள்ளதை நான் சொல்லதான் போறேன். நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, ஏத்துக்கலன்னா போ. அது எப்படி விக்ரம், நீ என்னை ஏத்துக்காம இருப்ப? உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன், கோட்டத்துக்கு ஓடியே வரல, பொண்டாட்டி கூப்பிட்டுட்டாலே அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அங்க உள்ள பொம்பளைங்க என்ன என்னெல்லாம் பேசினாங்க. என்னை பிடிக்கலன்னா நீ கேட்டுட்டு தானே இருப்ப. என்னை பிடிச்சனாலதான் என்ன ஒருத்தங்க தப்பா பேசுறது கூட உன்னால பொறுத்துக்க முடியாம அவங்கள வாங்க வாங்கன்னு வாங்கின அந்த பொம்பளைங்களுக்கு திருப்பி பேச முடியலையே, பாயடைச்சு போனாங்க. விக்ரம், நீ என்னை ரொம்ப லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதே அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்றேன்னா. ஆனா உன்னை இன்னும் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, நானும் உன்னை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா தானே அந்த லவ் முழுமையா இருக்கும். உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நமக்குள்ள எல்லாமே. ஆதாரமந்த தேவன் நாளை சேர்ந்த இந்த மனை நாவார ருசித்தேனே, தேனை தீர்ந்தேன் இன்று நானே. வந்த துணையே வந்து அணையே, அந்த முல்ல சந்திரனை சொந்த. உனக்கு அறிவுங்கிறது சுத்தமா இல்லையா? நல்லா வாயில வருதுடி எனக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாழ்க்கைன்னு உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கேன். அதான் நீ கல்யாணம் பண்ணிட்டே ஒருத்தனை. நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணதான் இருந்த, அவன் போயிட்டான், அவன் சாப்பிட்டு க்ளோஸ். இன்னும் நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா பாத்துப்பியா? அதை விட்டுக்கிட்டு அவங்க கூட வாழ்றது எப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா ஆயிராம பார்த்து எடுத்து நடந்துக்க. உன் வாழ்க்கை நீ தான் வாழ்ந்தாகணும். ஆமா, இந்த காய்கறி யார பேசுற? நம்மள பிடிச்சு பேசுற மாதிரியே இருக்கு. இவ வீட்டுல இருந்தாலே இப்படிதான், நம்மள பேசுற மாதிரியே வேற யார்ட்டையாவது பேசுவா. நம்ம போய் நின்னா அப்படியே திரும்ப போயிடுவா. இவருக்கு அப்படி நம்ம பார்த்தா என்னதான் ஏதோ தெரியல. ஏய் ஆமாடி, அதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ உனக்கு கல்யாணம் யாரு கூட இருக்கு? நீ லவ் பண்ண கூடவா, இல்ல உன் வீட்டுல பார்த்து வச்ச மாப்பிள்ள கூடயா? வீட்டுல பார்த்து வச்ச மாப்பிள்ள கூட தானே, அவங்க கூட தானே வாழ்க்கை இன்னைக்கு உனக்கு நேரம் தரும். அவங்க கூட கல்யாணத்தை பண்ணிருக்க, சந்தோஷமா இருந்து ஒரு 2 குழந்தை கட்டியை பத்தி போட்டு பெத்தவங்களை சந்தோஷப்படுத்துவியா? அதை விட்டுட்டு போனவனே நினைச்சு வருந்திக்கிட்டு சே. இன்னைக்கு விடுறதே இல்ல, வீட்டுல இருந்தாலும் எப்ப பாரு குத்தி பேசுறது, இந்த பொடி வச்சு பேசுறது, இதே வழக்கமா போச்சு. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா தெரியாது. அந்த பொண்ணை எப்படி ஹர்ட் பண்ணலாம், கஷ்டப்படுத்தலாம் தெரியுமே தவிர புரிஞ்சுக்க தெரியவே தெரியாது. இது நாம எவ்வளவோ பெட்ரு. காயத்ரி, வரண்டி உனக்கு என்ன சத்தமே இல்ல? நம்ம தம்பி பொண்டாட்டி ஒருவேளை தூங்கிட்டாலோ? நம்ம எஃபெக்ட் போட்டதுக்கு எந்த பலனும் இல்லாம போச்சே. தூங்கிருப்பா,
இல்லாட்டி இப்ப முடிச்சிட்டு கதவை தொடச்சிட்டு கோவத்துல அப்படியே முகம் செவந்துட்டா நிப்பா. ம் சரி, ஒருக்க கூட சொல்லி பாப்போம். கோவப்பட்டு வந்துட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டுன்னு அர்த்தம். இல்ல சாயங்காலம் வச்சுக்கலாம் கச்சேரிய. அடியே அறிவு கட்டவளே, சோடா புட்டி, ஏண்டி உனக்கு புரியவே புரியாதா? வீட்டுல பார்த்து வச்ச கல்யாணம் தான் என்னைக்கு நிரந்தரம் நிலைக்கும். நீ ஏன் ஓடி போய் கல்யாணம் பண்ணு நினைச்சா நிலைக்குமா? நிலைச்சா சொல்லு. நீ விரும்பினவனை விட்டுட்டு போயிட்டா ஃப்ராட் அவன். அதுவும் அவனை விட்டுட்டு நல்லவன் பாவப்படணும் கல்யாணம் பண்ணிருக்க. அவனுக்கு தாங்குவாண்டி. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. இன்னும் நம்ம எந்த எஃபெக்டும் போட்டும் பலனில்ல போல. தூங்கிட்டு பார்ட்டி. சே, எதையாவது வம்புழுத்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா நடக்காது போல இருக்க. எப்படியாவது இவளையும் நம்ம தம்பியும் சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துல நம்ம அத்தையை இல்லைன்னு பார்த்தா விட மாட்டா போல இருக்க. அதுக்கு என்ன காயோ, இப்ப இல்லாட்டா சாயங்காலம் விட்டுரு, பாத்துக்கலாம். இங்க தானே இருக்க போறா. ஐயோ வந்துட்டா போல இருக்க. உன் பஸ் மாதிரி ஆட் பண்ணலாம். ஆமாடி, அதான் சொல்றேன்ல, செவிட்டு காதல ஏறல. நானும் நீ தூங்கி தொலைச்சிட்டியோன்னு நினைச்சேன். என்னடி புடவை நேற்று ஸ்டேட்டஸ் வச்சிருந்திய, நல்ல சாக்கு முட்டையை கழிச்சு மேல இருந்து கீழே வர தச்ச மாரி, அதுல ஃபுல் கை வேற நல்லா இருக்குன்னு கட்டி ஸ்டேட்டஸ் போட்டிருக்க. பார்க்க சகிக்கல. இன்னும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்ட உன்னை பிளாக் பண்ணாலும் பண்ணிடுவேன் பாத்துக்க. கண்டிப்பா இப்ப நம்ம தான் சொல்றோம். நம்ம தான் புடவை கட்டியிருக்கோம், அது ஃபுல் கை வச்சு பிளவுஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு விடுறதா இல்ல பாரு. ஐயோ அத்தை வர வந்துட்டாங்க. இல்ல இன்னைக்கு என்ன அதுன்னு ஒரு கை பாத்துருக்கலாம். நானும் பாத்துட்டு இருக்கேன். போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப தலைக்கு மேலே ஏறிக்கிட்டு அண்ணியாச்சுன்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவர் சீனை போட்டுக்கிட்டு. ஏய் இந்தடி, அறிவு இருக்கா உனக்கு? போன் வந்தா வெளியே போய் பேசணும். மணிக்கு கணக்கு அந்த போனை காதுல வச்சு இப்படி பேசிக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் பேசுவாளோ என்னவோ தெரியாது. கிச்சன்ல பாத்திரத்து நிறைய பறக்கி போட்டுருக்கு. இப்ப விளக்கூடிய வழியை பாரு. போனெல்லாம் அப்புறம் பேசலாம். ஒரு நாள் லீவ் போட்டுட்டா போதுமே. ஊர்ல உள்ள ஆளுலாம் இந்த போன் பேசி நேரத்தை ஓட்ட வேண்டியது. அதானே உன் மருமலை ஒன்னும் சொல்லிடக்கூடாது. அப்படியே மூக்குல வேத்து வந்துருவியே. சே, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டாங்களே. என்னம்மா, போன் வந்து வீட்டுல வச்சு பேச முடியும், இதுக்குன்னு அடுத்த தெருவில் பண்ணி பேச முடியும்? ஆமாடி, என்ன சொல்றதுக்கு. ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டுல இருந்தா என் நிலைமைய பத்தியா? போன் பேசினா வெளியே போய் பேசணுமா? என்ன பண்றதுக்கு? அவ கிடக்குறாம்மா, எனத்தையாவது உலகிட்டு இருப்பா. மனசுல ஒன்றும் கிடையாது. ஏதாவது விளையாட்டுத்தனமா ஏதாவது குறும்பு பண்ணிட்டு இருப்பா. புடவை ரொம்ப நல்லா இருக்குமா, நீயே கட்டினியா? பரவாயில்லையே, உனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியுமா? ஐயோ, எனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியாது. இது ரெடிமேட் புடவை. சுடிதார் போட்ட மாதிரி அப்படியே எடுத்து போட்டா போதும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அம்மா இந்த மாதிரி 2-3 எடுத்து கொடுத்தாங்க. அதான் சும்மா கட்டலாமே அப்படின்னு. நல்லா இருக்காத? அப்படியம்மா, புடவை கூடவா ரெடிமேடா வந்துருச்சு? என்னத்த சொல்லப்போ. இன்னும் அந்த சிரமம் கூட பொம்பளைங்களுக்கு வேண்டாம். சும்மா எடுத்து அப்படியே மாட்டிட்டு போயிட்டா போதும் என்ன? சரிம்மா, ஜூஸ் எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா? ஐயோ வேணாம், ஜூஸ் எதுவும் வேண்டாம். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் ஒர்க் கத்து கொடுக்குறீங்களா? அதான் சமையல் வேலை கத்து கொடுக்குறீங்களா? எனக்கு சமையலே தெரியாது. வீட்டுல இருக்கும்போது அம்மா கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க. அப்படியே இருந்ததுனால எனக்கு ஸ்டவ் பத்திக்கிறதே பெரிய விஷயமா தோணுது. இன்னும் அப்படி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அது இல்லாம விக்ரம் அடிக்கடி சொல்லுவாரு, பொண்ணா இருந்தா சமையல் கத்துக்க தெரிஞ்சுக்கணும், புடவை கட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாரு. எனக்காக இல்லாட்டாலும் அவருக்காக கத்துக்கணும்னு ஒரு ஆசை. நீங்க எனக்கு இப்படி பண்ணா அப்படி பண்ணா சொல்லி கொடுக்க வேண்டாம். நீங்க சமையல் பண்ணதை நான் கூட மாட பாத்துக்கிறேன். அப்புறம் ட்ரை பண்றேன். போக போக வந்துடும்ல. அது சரிதான். சமையல் கத்துக்கணும்னு ஆசைப்படுதே, அதே பெரிய விஷயம். நான் கத்து கொடுக்கேம்மா, வா. அத்தை என்னென்ன செய்யுதுன்னு இன்னைக்கு பூரா வந்து பாத்துக்க. நாளைக்கு கூட மாட இருந்து காய் கட் பண்ணி கொடு. போக போக பழகிடும். சமையலுங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுமா. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கும் சமையல்னா என்னன்னே தெரியாது. என் அத்தையும் அப்படிதான் சொல்லுவாங்க, கூட மாடன்னு பாத்துக்க, பார்த்து படிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே செஞ்சு பழகுனதுதான். இன்னைக்கு என் சமையல வீட்டுக்காரர் அப்படி சாப்பிடுவாரு. ஹோட்டலே போக மாட்டாருன்னா பாத்துக்கிய. சரி வா. மேடம், இதான் உங்க பேபி. நல்ல தோத்தா இருக்குது. அந்த வயிற்றுல எப்படி அங்கேயும் ஓடிட்டு இருக்கு பாருங்க. அந்த இருக்கு பாத்தீங்களா, அதான் தலை பொசிஷன். இப்போதைக்கு சேஃப்லாம் தெரியாது. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் சேஃபே தெரியும். இப்போ ஒரு குட்டி பால் மாதிரி தான் இருக்கும். மேடம், இது ஏன் குழந்தையா? எவ்வளவு அழகா இருக்கு. அங்கேயும் ஓடுறத பாருங்க. ஆரோக்கியமா இருக்கலாம் மேடம் என் பிள்ளை. ஆனா 2 தெரியுற மாதிரி இருக்கு. ஒருவேளை முன்பக்கமும் பின்பக்கமுமா? அது அப்படி இல்லைம்மா. இல்லை வேண்டாம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமாம், அப்படி கூட வச்சுக்கலாம். முன்பகுதியும் பின்பகுதி மாதிரி தான். உங்களுக்கு 5 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் தெரியும். ஸ்கேன் ரிப்போர்ட் உங்கள் கையிலேயே தந்துருவாங்க. வீட்டில் போய் பார்த்துக்கோங்க ஆசை தீர. உங்களுக்கு முதல் பிரசவமா? ஆமாம் மேடம், முதல் பிரசவம் தான். இது ஏன் பிள்ளையா? இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு. எனக்கு ஒருக்க கூட டவுட்டாக இருக்கு. 2 பால் மாதிரி இருக்கே, கரு ஒன்று தானே இருக்கும், 2 கரு மாதிரி இருக்குது. நீங்க வேற சொன்னீங்க இப்போ முழு ஷேப்லாம் தெரியாதுன்னு. அப்போ எப்படி மேடம் 2 பால் தெரியுது?
அதெல்லாம் எங்களுக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லம்மா. நீங்க பாத்துட்டீங்களா, பிள்ளை நல்லா growth-ஆ இருக்கா. நீங்க எதுனாலும் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. மேல கேமரா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, பார்த்தா எங்களை தான் டாக்டர் திட்டுவாங்க. அதனால நீங்க எந்த டவுட்னாலும் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த டவுட்டை மட்டும் சொல்லுங்களேன். வேற எதுவுமே கேட்க மாட்டேன். 2 வட்டமா இருக்க, அதான் என்னதுன்னு ப்ளீஸ் மேடம். எனக்கு ஆசையா இருக்கு. பிரசவனால ரொம்ப இதா இருக்கு எனக்கு பிள்ளைய பார்க்கும்போது. ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். டாக்டர் நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஓவர் எக்ஸைட்மெண்டா இருக்கு, அதான் கேட்குறேன். ப்ளீஸ் மேடம். ஐயோ என்னம்மா, நீ சொல்ல சொல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. எங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. ஸ்கேன் எடுக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. மீதி எல்லாமே நீங்க டாக்டர் தான் கேட்டுக்கணும். அது இல்லாம அதில் ஸ்கேன்ல ரிப்போர்ட்ல எழுதியிருக்கும் என்னமோ, அதை வச்சு படிச்சவங்க தெரிஞ்சுப்பாங்க. நாங்க எங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது ஸ்கேன் சென்டர்ல. இதான் எங்களோட ரூல்ஸ். நீங்க வேலைக்கே உழ வச்சிட போல இருக்கமா. தயவு செஞ்சு டாக்டர் போய் கேட்டுக்க. ப்ளீஸ் மேடம், ஆசையா இருக்குன்னு தானே கேட்டேன். ப்ளீஸ் மேடம், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். 2 இருக்க, ஒருவேளை ரெட்டை குழந்தையா இருக்குமாங்கிற ஒரு டவுட்டை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க போதும். மேடம் 2 கரு மாதிரி இருக்குத, ஒரு வேளை ரெட்டை குழந்தையா? அட என்னம்மா உன்னோட பெரிய வேதனையில போச்சு. சரி இவ்வளவு தூரம் நீ கேட்கறேனால சொல்றேன். நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. 2 கரு இருக்கு பத்தியா, உனக்கு ரெட்டை குழந்தை மாதிரி தான் எனக்கு தோணுது. மீதியே நீ டாக்டர்கிட்ட கேட்டுக்கோ. 2 கரு இருந்தாலே ரெட்டை குழந்தை தான். மேடம் ப்ளீஸ் மேடம், என் வீட்டுக்காரர் எதுவும் சப்போஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட கேட்டா தயவு செஞ்சு சொல்லாதீங்க ரெட்டை குழந்தைன்னு. ப்ளீஸ் மேடம், எனக்காக ப்ளீஸ் மேடம் சொல்லிடாதீங்க மேடம். வாங்க ஐஸ்வர்யா சரவணன், உடம்புக்கு எப்படி இருக்குது? பரவாயில்லையா? ஹெல்த் இஷ்யூலாம் இருந்துச்சு, டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்களா? ஸ்கேன் பார்த்தீங்களா உங்களோட பேபி எப்படி க்ரோத்தாக இருக்குதுன்னு? நல்ல க்ரோத்தாக இருக்குது பேபி, நல்ல இதாக இருக்குது. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறீங்க போல இருக்கு. வீட்டுக்காரர் நல்லா கவனிச்சுக்கிறாரோ? ஆமாம், ஹஸ்பண்ட் வரலையா? நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா? இல்லை டாக்டர், அவர் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரு, அதான் நான் வந்தேன். உடம்புக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. வேலை வேலைக்கு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணுன்னு விதவிதமாக பார்த்து பார்த்து வச்சுட்டு ஆஃபீஸ் போவார். ஈவினிங்கும் அப்படி தான், என்னை ஒரு வேலை செய்ய விடுறதில்ல. பிள்ளைய பார்த்தேன் மேடம். ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 2 கரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை ரெட்டை குழந்தையா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எங்களுக்கு ரெட்டை குழந்தையா மேடம்? பரவாயில்லையா ஐஸ்வர்யா, புரிஞ்சுக்கிட்டீங்களே. நீங்கள் சொன்ன மாதிரி 2 குழந்தை தான். ட்வின்ஸ் தான் உங்களுக்கு. உங்கள் ஹஸ்பண்ட் வந்தோன்னே அவங்ககிட்ட வச்சு சொல்லலான்னு பார்த்தேன். ட்வின்ஸு இன்னும் தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிங்கிள் குழந்தைக்கே நம்ம அந்தளவு இது பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போ டபுள்ஸ் வேறு. அதனால் நிறைய ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும், நல்லா வாக் பண்ணணும், நல்லா தூங்கணும், மேக்ஸிமம் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ட்வின்ஸா? ஐயோ, நான் சும்மா தான் டாக்டர் சொன்னேன். நீங்கள் சீரியஸாகவே ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு சில சிம்டம்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. டாக்டர், எங்கள் குடும்பத்துக்கு ட்வின்ஸ்லாம் ஆகவே ஆகாது. நான் என்னன்னு சொல்கிறது? ப்ளீஸ் டாக்டர், என் ஹஸ்பண்ட் வந்தால் அவர்கிட்ட சிங்கிள் பேபின்னு சொல்கிறீங்களா எனக்காக? என்ன ஐஸ்வர்யா சொல்கிறீங்க? ட்வின்ஸ்னா எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷமா படுவாங்க. நீங்கள் என்னன்னா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் என்னால் முடியாதுமா. பேபி க்ரோத்தாக இருக்கா, ஸ்கேன் ரிப்போர்ட் என்னன்னு பேரண்ட்ஸ்ட்டு சொல்லணும். இதுதான் எங்கள் ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதெல்லாம் மறைக்கிற விஷயம் இல்லை. இது எப்படி மறைச்சாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய தான் போகுது. இப்போ நானே உன் ஹஸ்பண்ட்டை இல்லை சிங்கிள் பேபின்னு சொன்னாலுமே அவர் இந்த ரிப்போர்ட் கொண்டு 4 வாட்டி விசாரிக்க தான் செய்வாங்க. ஏன் நீயுமே பார்த்தாலே புரிஞ்சுக்கிட்ட. அப்படி இருக்கும்போது உன் ஹஸ்பண்ட் பார்த்தா புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு இருக்காரு. அதெல்லாம் முடியவே முடியாது. ப்ளீஸ் டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உயிரை காப்பாற்றுற ஒரு புனிதமான தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைங்களும் நல்லபடியாக பெற்று இந்த பூமிக்கு வரணும்னு எனக்கு ஆசைப்படுறேன். என் வீட்டுக்காரங்க ஃபேமிலியில் சில மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்காங்க. என்னால் சொல்லி அவங்கள மாற்ற முடியாது. இதுக்கு என் புருஷனும் உடந்த. இன்னைக்கு காலையில் கூட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சிங்கிள் பேபியாக இருக்கணும்னு நினச்சி கும்பிட்டுட்டு வந்திருக்காரு. நான் இப்போ அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது பண்ணிடுவாங்க. எனக்கு எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ், ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் முக்கியம்தான். உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் சொல்கிற இந்த ஒரு பொயில தான் என் 2 குழந்தைங்க நல்லபடியாக சந்தோஷமாக வெளியே வரப்போகுது. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். இங்கே பாருங்க ஐஸ்வர்யா, பொய் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. இதை நீங்கள் மூடி மறைக்கிங்க. உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னாலே மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களுக்கு தான் ப்ராப்ளம். அது இல்லாமல் எங்கள் ஹாஸ்பிட்டல் நேம் வேறு தப்பாக போயிடும். அதனால் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எதுனாலும் உங்கள் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் மறைக்கிற விஷயம் கிடையாது ஐஸ்வர்யா. உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது தான். அதுக்குன்னு என்னால் இவ்வளோ பெரிய பொய்லாம் சொல்ல முடியாது.
டாக்டர் உங்க காலில் நான் விழுறேன் டாக்டர். நான் பெரிய வசதி உள்ள குடும்பத்துலேருந்து வந்தவ கிடையாது. ஆனால் நான் கல்யாணம் ஆகி போன இடம் பெரிய வசதியான இடம். அவர் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு என் குழந்தைங்க தான் உலகம், அவருக்கும் அப்படிதான். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு பொய்ன்னு சொன்னா 3 உயிர் வாழும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்களால உயிர் சாகணுமா வாழணுமா நீங்களே நினைச்சு எனக்கு நல்ல ஒரு பதிலாக சொல்லுங்க. என் வீட்டுக்கார்ட்ட சிங்கிள் பேபின்னு சொன்னா போதும். ப்ளீஸ் டாக்டர், மீதி இவ்வளவு நான் பார்த்துக்கிறேன். ஸ்கேன் அவர் பார்க்காம நான் பார்த்துக்கிறேன். என்ன ஐஸ்வர்யா, என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இது பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் இப்படிலாம் பொய் சொன்னது இல்லைம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை நினைச்சாலும். அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய பொய் சொன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நேமே தப்பாக போகும். இங்கே எத்தனை பிரசவம் தினம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நான் சொல்கிற ஒரு பொய்னால இந்த ஹாஸ்பிட்டலோட நேம் கூட நாளைக்கு டோட்டலாக மாறிடலாம். அதான் எனக்கு பயமாக இருக்கு. ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கெட்ட பேர் வராத விதமாக நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ஒரு வழி தெரியல. சாரி மேடம், ஆஃபீஸ்ல இருந்து முக்கியமான கால், அதான் பேசிட்டு இருந்தேன். ஸ்கேன் எப்படி இருக்கு மேடம்? என்னோட பேபி ரொம்ப க்ரோத்தா இருக்குதா? எப்படி இருக்கு? கை கால்லாம் நல்லா வளர்ந்துருச்சா? பார்க்கலாமா மேடம்? ஆமாம் சரவணன், அதான் ஐஸ்வர்யா பேசிட்டு இருந்தேன். உங்கள் பேபி நல்ல க்ரோத்தாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இதை மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் ஒய்ஃபை. முன்ன மாதிரி இல்லை இல்லை, நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ரிப்போர்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஒய்ஃப்ட்டு எல்லாமே சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் தான் பேசிக்கணும். அப்படியா? தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் டாக்டர், இது கேட்கறது தப்பு தான், இருந்தாலும் கேட்குறேன், சிங்கிள் பேபி தானே? அதை பற்றி தான் எல்லாமே ஐஸ்வர்யா பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பற்றி ஐஸ்வர்யா எல்லாமே சொல்லிட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டுக்கோங்க. சிங்கிள் பேபி தான், இப்போதைக்கு கரு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும். அப்பாட கடவுளே, டாக்டர் காப்பாற்றிட்டாங்க. என் பிள்ளை ரெண்டும் என் பிள்ளை, நான் பார்த்துப்பேன். தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் தேங்க்ஸ் a lot. ஐ எம் சோ ஹாப்பி. நான் சொன்னேன் ஐசு, நான் சொன்னேன்ல உன்ட்ட, நமக்கு ஒரே ஒரு பேபி தான் பிறக்கும், வயிற்றுல இருக்க ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொன்னல, கேட்டியா? இப்ப பாரு, டாக்டரே சொல்லிட்டாங்க. உன்ட்ட சொன்னாங்கல்ல. இது போதும், இது போதுப்பா. இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. நேற்று வர என்ன நடக்குமோ எதனாக்கும் பயந்துட்டே இருந்தேன். அம்மா வேற ஸ்கேன் ரிப்போர்ட் சொன்ன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திக்கு இருந்து இப்ப பத்தியா, நான் சொன்ன மாதிரி என் வாழ்க்கை படிச்சுட்டா. கடவுளே, நான் நினைச்ச மாதிரி 2 குழந்தைங்க தான். எனக்கு நினைச்சேன் நமக்கு ட்வின்ஸ் தான் பிறக்கும்னு, அதை மாதிரி வந்துட்டுல. நான் எப்படி உங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க போறேன்? ஆனா இப்போதைக்கு நான் சொல்ல போறது இல்லை. இப்போதைக்கு சொன்னா ஏதாவது பிரச்சனை இழுத்துருவாங்க கண்டிப்பா. என் குழந்தை வயிற்றுல ஹெல்த்தியா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா என் குழந்தைய பெற்று காமிக்கணும், இவங்களுக்கு இருக்கிற மூட நம்பிக்கையை ஒழிச்சு காமிக்கணும். அதுக்காகவாது இந்த ட்வின்ஸை நான் பெற்று தான் ஆகணும். மாமா என்ன மன்னிச்சிருங்க, மாமா என்ன மன்னிச்சிருங்க. இது மறைக்க கூடாத விஷயம் தான், ரொம்ப நாள் மறைக்க முடியாத விஷயம் தான். எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு தாய்க்கு முதல் குழந்தை பிடிக்குமா, 2 குழந்தை 2வது குழந்தை பிடிக்குமான்னு கேட்டா 2 குழந்தையும் பிடிக்கணும்னு சொல்லுவா. ஒரு குழந்தைய பிடிக்கும், ஒரு குழந்தைய பிடிக்கும்னு எந்த தாயும் சொல்ல மாட்டா. அது மாதிரிதான் எனக்கு டென்ஷன். ரெண்டுமே என் பிள்ளை தான். இப்போ நான் கண்டிப்பா நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என் குழந்தைக்காகவும் உங்க வீட்டில் இருக்கிற மூட நம்பிக்கையாகவும் ஒழிக்கிறதுக்காகவும் நான் குறைஞ்சது 6 மாசம் எப்படியாவது இந்த விஷயத்த மறைச்சுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதனால எதிர்காலத்துல நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும். எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் இந்த குழந்தைய பெற்றுக்கலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன் மாமா. எனக்கு வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிருங்க. 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. அத மாதிரிதான் 2 குழந்தையும் எனக்கு வேணும், 2 குழந்தையும் வேணும். நான் இது எந்த பேர்பாடுபட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த குழந்தைய நல்லபடியா ஆரோக்கியமா பெற்றெடுப்பேன் மாமா. என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாசமானா சந்தோஷப்படுவாங்க தான், அதுக்குன்னு இப்படியா தூக்கி சுத்துறது? வயிற்றுல இருக்கிற பேபி பயந்துராது? ஐயோ, நான் பாட்டு சந்தோஷத்துல தூக்கி சுத்திட்டேனே. வயிற்றுல இருக்க என் பிள்ளை பயந்துருக்குமோ? இல்ல பயந்துருக்காது. அது என்ன மாதிரி போல்டா இருக்கும். ஐசு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐசு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு. அப்பா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வீட்டுல போய் தைரியமா பேசலாம். நீ வேற ட்வின்ஸா இருக்குமான்னு பயம் காட்டி விட்டுட்டேன் நேத்துல இருந்து எனக்கு ரொம்ப தூக்கமே இல்ல. ஐயோ, ஒரு ட்வின்ஸா இருக்குமோ, வீட்டுல என்ன பிரச்சனை வந்து விடிய போதோ அப்படின்னு மண்டக்குள்ள ஒரே குடைச்சலு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போறேன் ஐசு. இந்த சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? வா, பீச் பார்க்கு எங்கேயாவது போய் நல்லா சுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போனா போதும். நான் பர்மிஷன் போட்டிருந்தேன்ல, கேன்சல் பண்ணிட்டு ஃபுல்லா லீவாவே சொல்லிடலான்னு இருக்கேன். ஏய் குட்டி பிள்ளை, என்ன பண்ணுங்க? இன்னைக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க அம்மாவும் நானும் பார்க்குக்கு போறோம். அப்படியே பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சாயந்தரம் தான் போறோம். ஆமா, உனக்கு என்ன பிடிக்கும் நம்ம ஹோட்டல்ல போய் கேட்பேன் சொல்லணும், சரியா? ஐயோ போதுங்க, உங்க குழந்தைய கொஞ்சம் அதெல்லாம். நம்ம ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல நிக்கிறோம், பாக்குறவங்க நம்ம ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறாங்க. மீதிய வீட்டுல போய் வச்சுக்கலாம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? வாங்க போகலாம்.
ஏன் குழந்தைய கொஞ்சறதுக்கு இடம் போலி எல்லாம் கிடையாது. எப்பமெல்லாம் எனக்கு கொஞ்சம் தோணுதோ அப்பமெல்லாம் கொஞ்சணும். ஏன் குழந்தை அது, ஏன் குழந்தை. ஐசு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐசு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல, வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீ குழந்தை உண்டான நாள்ல இருந்து. உன்னை சொன்ன நீ கஷ்டப்படுவீங்கிறதுக்காக தான் நான் சொல்லல. என்ன சாபமோ என்ன நேரமோ தெரியல. குடும்பத்துக்கு ட்வின்ஸ்னாலே ஆகாது, நமக்கும் அப்படி ஆயிருமோ. வயசு குழந்தை உண்டாயிருக்காளே கடவுளே, அப்படின்னு ஆயிடக்கூடாது. நீங்க எத்தனை கடவுளை வேண்டிட்டு தெரியுமா. அதே நேரம் அதை ஒன் டைம் காமிக்க கூடாது, நீ பயந்துருவியே அப்படின்னு நினைச்சு எப்படிலாம் பயந்துருக்கேன் தெரியுமா. கடவுள் நமக்கு நல்ல வழியை தான் விட்டுருக்காரு. இனி நமக்கு நல்ல நேரம் தான், நல்ல நேரம் தான். அம்மாக்கு இப்ப போன் பண்ணி சொல்லிடலாம். பறவை கோட்ட வெண்மீன் போக்க சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்த வானம் வருகிறதோ. நம்ம புருஷன் நம்ம மேல ரொம்ப தான் பாசமா இருக்காரு போல. நேற்றே சொன்னாரு, உனக்கு உடம்புல மெக்னீசியம் சத்து கம்மியா இருக்கும், அதான் கால் பலம் இல்லாம விழுந்துட்ட, அதனால நிறைய பழம் வாங்கி தரேன் சாப்பிடு அப்படின்னாரு. சரி 1-2 பழம் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா 1 பழத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. இதை பூரா நம்ம என்னைக்கு தின்னு காலி பண்ணதுக்கு. சரி ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு, ஒவ்வொன்றா சாப்பிடுவோம், தீரது வர தீரட்டும். அத்தா ரொம்ப கிரேட்ல, நம்மளை எப்படி பாத்துக்கிறாரு. சும்மா கீழே விழுந்ததுக்கே அப்படி ஆடி போய் துடிச்சு போயிட்டாரு. ஒன்றும் இல்லை, 2 எண்ணெயை போட்டு காலில் தேய்ச்சிருந்தாலே விஷயம் முடிஞ்சிருக்கும். அதுக்கு பயந்து ராத்திரி ஆட்டோவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாரு. நல்ல பாசமா தான் இருக்காரு. ஆமா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் புருஷன் நல்ல பாசமாட்டா வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு அமையறது இல்ல, நமக்கு அமைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தான் இப்படிலாம் மாறுவா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டாரு. இப்படியே கடைசி வரை என் கூட இருக்கணும்பா, பாசமா அன்பா. கீழே அக்கா விழுந்துட்டாங்க, கால்ல பெரிய கெட்டு போட்டிருக்கு. அக்காவுக்கு நைட்டு பாத்ரூம் போனா கூட கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும். நான் தான் இன்னும் அக்கா கூட தூங்க போறேன் ஒரு 5 நாளைக்கு. அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அப்படி இப்படி என்னெல்லாமோ பஞ்சு டைலாக் பேசினா, ஆனா இங்க பார்த்தா அப்படி ஒரு அறிகுறியும் தெரியலையே. நல்ல முழு தார ஒருத்த ஆளா இருந்து சாப்பிட்டு இருக்கா. மனுஷன் பசிக்குன்னா 1 பழம் சாப்பிடலாம், 2 பழம் சாப்பிடலாம். இவ்வளோ பெரிய வாழைக்குலையும் வச்சு இருந்து தின்னுக்கிட்டு இருக்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமும் தெரிய வேண்டாம். சரி நமக்கு எதுக்கு. கையில ஏய் கார்த்தி, என்ன அண்ணின்னு தான் நீ கூப்பிடணும். கையிலெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப நான் அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, அதனால உரிமையா அண்ணின்னு கூப்பிடு. அது என்ன கையில. ஆமல்ல, பழக்க தோஷம். சாரிங்க அண்ணி. அண்ணி கால்ல அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க, கெட்டு போட்டிருக்கு அப்படி இப்படின்னா மகா. அந்த மாதிரி எந்த அறிகுறியுமே தெரியலையே. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? காலுக்கு என்ன சொன்னாங்க டாக்டர்? அதை ஏன் கேட்குறீங்க குழந்தனாரே, உங்க அண்ணன் என் மேல பாசம் வச்சாரு, கொஞ்சம் இந்த பாசம் இல்ல, ரொம்ப அநியாயத்துக்கு வச்சுட்டாரு. ஒன்றும் இல்லை, கொல்லப்புறத்துல துணியை காய போட்டிருந்தோமே, எடுத்துட்டு வந்துருவோமேன்னு எடுக்க போனேன். அந்நேரம் ஒரு கல் இருந்து தட்டி லேசா விழுந்துட்டேன், அவ்வளவுதான். அதை பொறுக்க முடியாம உங்க அண்ணன் ஒரு அலப்பறை பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், ஒத்த காலில் இன்னும் கூட்டிட்டு போனாரு. அத்தையும் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. சரி மகாவாது வந்து அத்தான் அக்காவுக்கு ஒன்றும் இல்லை என்ன போட்டு விடுறேன்னு ஏதாவது சொன்னாலா, அவ அதுக்கு மிச்சம். அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே ஆகணும், எத்தனை நாள் அட்மிட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. இவருக்கு சும்மாவா கேட்கவா வேணும். சரி உங்க அசையம் கெடுப்பானு போயாச்சு. டாக்டர் என்னமா சொன்னாரு, எப்பா இது சும்மா விழுந்தது தானே, லேசா ஒரு ஆயின்மெண்ட் போட்டாலே சரியா இருக்குமே, இதுக்கா இந்த அர்த்தராத்திரி ஓடி வந்தீங்கன்னு கேட்டாரு. அட பாவியலா, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. ஃபர்ஸ்ட் நைட் கடைசி வரை நடக்குமா நடக்காதானு புரியல. சும்மா இருந்தவள பேசாம வீட்டுல தூங்கி இருந்துட்டாலே கால்வழி சரியா போயிருக்கும். இதுக்கு நைட்டோடி நைட்டா ஆஸ்பத்திரிக்கு போய் 4 மணி வரை ஆக்கி எனக்கு நடக்க இருந்த ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்க விடாம ஆக்கிட்டீங்களா. என் பாவம்னு அவங்க கண்டிப்பா சொல்லுங்க, சும்மாவே விடாது. என்ன இவன் நடுகால உட்காந்து பணம் தின்னுட்டு இருக்கா, கால கெட்டு போட்டதெல்லாம் ஊத்துட்டாளா. ஷோ, இதே சாக்கு வச்சு 4-5 நாள் ஓட்டிடலான்னு பார்த்தா கெட்ட ஊத்திட்டு மூடிட்டு பணம் தின்னுட்டு இருக்கு. வா மகா, கெட்டெல்லாம் அவுத்துட்டேன், அதான் வழியே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சும்மா கெட்டு போட்டு எதுக்கு மற்றவங்கள பயம் காட்டணும் அப்படின்னு கெட்டெல்லாம் அவுத்து போட்டேன். பழத்தை பத்தியா, ஒரு வாழைத்தாரு வாங்கி கொடுத்துருக்காரு, 2 நாள்ல காலி பண்ணணுமா. மெக்னீசியம் சத்து இதுல நிறைய இருக்கான், காலுக்கு நல்லதான். இந்தா நீ 2 எடுத்துக்கோ. ஐயோ இப்ப இவர் நம்ம முறப்பாரே, சின்னத்தை சொல்லி சமாளிக்க. இந்த பைத்தியத்துக்கு அடிபட்டிருக்குன்னு இந்த பைத்தியம் போயிருக்கு பத்தியா, நடக்க இருந்ததையும் கெடுத்துக்கிட்டு. உன்னைய என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல ஒன்னும். இங்க பாரு மகா, இதுக்கு மேலேயும் என்னால தாங்க முடியாது. மனுஷனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, கொஞ்சமாவது மனசாட்சின்னு உனக்கு ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அப்படி ஒண்ணு இருந்தா
இன்னைக்கு ரெடி ஆயிரு, நல்லா இருப்ப. கால்லனாலும் விழுகேன் ப்ளீஸ். மகா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமேல் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு கிடையாது, ஃபர்ஸ்ட் பகலு. அதுவும் இன்னைக்கு இப்பவே. சீக்கிரம் வா, நான் போறேன், ரெண்டாவது நீ வந்துரு. ம் என்னது கையில கால் எப்படி இருக்குமா? பரவாயில்லையா? மாத்திரை எல்லாம் போட்டியா? டாக்டர் என்ன சொன்னாரு? ராத்திரி மாத்திரை போட்டனால கண்ணசன் தூங்கிட்டேன். மகா தான் சொன்னா, அக்கா நான் போயிட்டு வரேன், நீங்க எது கிடந்து அழகிங்கன்னு. அதம்மா வரல. காலில் கெட்டலாம் பிரிச்சுட்ட போல இருக்கு. ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க மகன் செஞ்ச வேலையில சும்மா கீழே விழுந்துட்டேன். இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனா முடியுமா? நானே எந்திரிச்சு கொஞ்சம் எண்ணெயோ ஏதாவது இருந்து பூசிட்டு படுத்திருந்தா முடிஞ்சிருக்கும். இதுக்கு தேவையில்லாம பயந்து என்னையும் பயங்காட்டி இந்தா நிக்கிறாளே இவளும் பயங்காட்டி எல்லாரும் சேர்ந்து தூங்கிட்டு கிடந்த டாக்டரை எழுப்பி ஹாஸ்பிட்டல்ல போய் தேவையில்லாம ஊசி போட்டுட்டு வந்திருக்கோம். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன வேலைனாலும் செய்யலாம், எங்கனாலும் நடப்பேன். அப்படியே கையில போ. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான் இருக்கு. தலைவலி வந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைக்கிய. என்னத்த சொல்ல போ. நானும் நேத்தவன் பதறினதை பார்த்தா பயந்து போனேன். அப்போ உனக்கு ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நல்லதா போச்சு. ஒண்ணு இல்லாம போட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை வைக்க போனோம், கல்யாணத்துக்கு அப்புறம் போகவே இல்லைல்ல. அதான் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாமேன்னு பாக்கேன். நாளைக்கு எல்லாரும் போகணும், அதனால வீடெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும். வீடெல்லாம் தொடச்செடுத்து வைக்கணுமா? நீ கொஞ்சம் சமையல் மட்டும் பண்ணு, வீடெல்லாம் தொடச்செடுத்து நான் வச்சுக்கிட்டேன். துணியெல்லாம் துவச்சு போடணும், பேசிட்டுலாம். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. கடவுளே, என்ன தினமும் காப்பாத்திட்டு இருக்க, உனக்கு நன்றி நன்றி நன்றி. அதானே பார்த்தேன், பொழுது போயிட்டே நீ எந்த ட்விஸ்டும் நடக்கலையேன்னு. இந்த ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நிக்குதே. கடவுளே, என்னை ரொம்ப நீ சோதிக்கிற. இருக்கட்டும் இருக்கட்டும், நடத்து, நீ நடத்து. எது வர நடத்துறே நானும் பாக்கேன். உனக்குன்னு ஒரு டைம் வரும்ல, அப்ப இருக்கு, அப்ப வச்சுக்கிறேன். என்னடா புலம்பிட்டு இருக்க? என்ன கோயிலுக்கு நாளைக்கு லீவ் தருவாங்கல்ல ஆபீஸ்ல? தரலாம் கொஞ்சம் கேட்டு பாருப்பா. எல்லாரும் குடும்பமா போயிட்டு வரணும். குடும்பமா தானே போயிரும், போயிட்டு வந்துருவோம். அப்படியாவது நல்லது நடக்கான்னு பாப்போம்.